பல்லாவரம் தாலுகா அலுவலகத்திற்கு முதியோர் உதவித்தொகை கேட்டு பெட்ரோல் கேனுடன் வந்த முதியவரை நேராக பெட்ரோல் பங்கிற்கு அழைத்து சென்ற அதிகாரிகள் பங்கிற்கு சீல் வைத்தனர். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். அது 12 மாசமா பென்ஷன் காரணம் சொல்லுங்க. ஒரு 12 மாசமா பென்ஷன் அது இன்னும் 6 ஏதோ கொடுத்துருக்காங்க. ஆனால் பணம் வரல. சொல்கிறத கேளுங்க. நாரிட்டு இருக்கோம். அவர் மட்டும் ஃபைல் அவனுக்கு மட்டும் கொட்டி விட்டுட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாடே நாரிட்டு இருக்கோம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். மீரான், வணக்கம். தற்பொழுது முதியோர் உதவித்தொகை கேட்டு வந்த முதியவரை அதிகாரிகள் எதற்கு பெட்ரோல் பங்கிற்கு அழைத்து சென்றனர், எதற்காக பங்கிற்கு சீல் வைத்தனர், இது தொடர்பான தகவலை சொல்லுங்க. வணக்கம். சென்னை குரோம்பேட்டை ராதாநகர் கிருஷ்ணமாச்சாரி தெருவை சேர்ந்த முதியவர் நரசிம்மன். இவர் பல்லாவரம் தாலுகா அலுவலகத்தில் முதியோர் உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்திருந்தார். இதற்கான விண்ணப்பத்திற்கு முதியோர் ஓய்வூதிய உத்தரவு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருக்கு உதவித்தொகை வரவில்லை. உத்தரவு மட்டுமே வந்துள்ள நிலையில் தொடர்ந்து அந்த உதவித்தொகைக்காக அவர் அலைந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று நரசிம்மன் அந்த பகுதியை சேர்ந்த செல்வருடன் சென்று பல்லாவரம் தாலுகா அலுவலகத்தில் அந்த பெட்ரோல் கண்ணுடன் சென்று அங்கே போராட்டத்தில் ஈடுபடுவதாக அங்கே அந்த தாலுகா அலுவலகத்தில் தாசில்தார் அறைக்கு முன்பாக உட்கார்ந்து அவரை அமர வைத்த சிலர் அங்கிருந்து போட்டோ எடுத்து அதை வாட்ஸ்அப்பில் பரவிவிட்டார்கள். அங்கிருந்து வருவாய்த்துறையினர் அவர்களை எச்சரித்து அனுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில் இன்று இதே போன்று மேலும் சிலரை அழைத்துக் கொண்டு அந்த பகுதியில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக சில அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்தார்கள். அப்பொழுது நரசிம்மன் கையில் இந்த பெட்ரோல் கண்ணுடன் அங்கே வந்திருந்தார். உடனடியாக அந்த பகுதிக்கு வந்த பல்லாவரம் தாசில்தார் ஆறுமுகம் உடனடியாக தொடர்பாக விசாரணை நடத்தினார். முதியவரிடம் உங்களுக்கு முதியோர் உதவித்தொகை ஓய்வூதிய தொகை பெறுவதற்கான அந்த உத்தரவு வழங்கப்பட்டு விட்டது, அதற்கான உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் என்ற தகவலை அவர்கள் தெரிவித்திருந்தார். உடனடியாக இந்த பெட்ரோல் கேன் பெட்ரோல் கேன் எந்த பெட்ரோல் பங்கில் நீங்கள் பெட்ரோல் வாங்கினீர்கள் என்பது போன்ற விவரங்களை விசாரித்தார். அவர் உடனடியாக அந்த அஸ்தினாபுரம் மெயின் ரோட்டில் இருக்கின்ற ஒரு தனியார் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் வாங்கியதாக தகவல் தெரிவித்திருந்தார். உடனடியாக அந்த முதியவரை வருவாய்த்துறையினர் அழைத்து சென்று அந்த பெட்ரோல் பங்கிற்கு சென்று அவர் தான் அந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் வாங்கியதை உறுதி செய்து கொண்டு கேன்களில் பெட்ரோல் விற்பனை செய்வதற்கு தடை செய்யப்பட்ட நிலையில் எப்படி கேன்களில் நீங்கள் பெட்ரோல் வழங்கலாம், அது அரசு அலுவலகத்தில் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருந்தால் பெரிய விளைவுகள் ஏற்பட்டிருக்கும் என எச்சரிக்கை செய்து அந்த பெட்ரோல் பங்கிற்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். உடனடியாக அந்த முதியவர் நரசிம்மனை சிட்லப்பாக்கம் போலீசில் தற்பொழுது வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒப்படைத்திருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே ஓய்வூதிய உத்தரவு வழங்கப்பட்டு விட்டது. அவருக்கு உதவித்தொகை வரவில்லை என்பதற்காக அவரை சிலர் தூண்டி இது போன்ற தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவதற்காக அலுவலகத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்ட அந்த முதியவர் நரசிம்மன் மீதும் அவரை தற்கொலைக்கு முயற்சிக்கு தூண்டிய மர்ம நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்லாவரம் தாசில்தார் ஆறுமுகம் சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். இந்த புகாரில் பெற்று முதியவரிடம் தற்போது அந்த சிட்லப்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.